வாழ்க்கையில் என்ன குறை கஷ்டம் இருந்தாலும் அது தீர வேண்டுமென்றால் முருகப்பெருமானை வழிபட்டால் போதும். மனதார முருகனை நினைத்து அவரது திருநாமங்களை உச்சரித்தாலே ஓடோடி வந்து அருள் செய்வார் முருகர். தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது விரைந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான். அவரை சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபடுவதால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியதாகும். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் சஷ்டி திதியாகும். அதிலும் முருக வழிபாட்டிற்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதி அதீத சிறப்பு பெற்றதாகும். மாதத்திற்கு ஒருமுறை வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பலனை தரக்கூடியது கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி எந்த நாளில் முருகனை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும். முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக உருவானதே கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் ஆகும். இதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி டிசம்பர் 6, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை 11:15 மணிக்கு தான் சஷ்டி திதி துவங்குகிறது. அதனால் சஷ்டியில் முருக வழிபாடு செய்பவர்கள் 11:15 மணிக்கு பிறகே தங்களின் வழிபாட்டினை செய்ய வேண்டும், அல்லது மாலை 5 மணிக்கு பிறகு செய்வது சிறப்பு. டிசம்பர் 7ஆம் தேதி காலை 9:42 வரை சஷ்டி திதி உள்ளதால் இந்த நேரங்களில் முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் வரும் வளர்பிறை சஷ்டி என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். முருகப்பெருமானின் அருளும் மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளும் கிடைக்கும். காலை 11:20 மணிக்கு பிறகு வீட்டில் உள்ள முருக படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி வழிபடலாம்.